ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீதா வீட்டு சமையலறை. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், வீட்லேயே எப்படி நம்ம சுத்தமான நெய் கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு டெய்லியுமே சாயந்தரம் பால் வாங்கி அதை காய வச்சு நம்ம கொஞ்ச நேரம் ஆறுனதும் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா தூங்கி காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி பாலாடை திக்காக கலெக்ட் ஆகுங்க. அதை இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நம்ம கலெக்ட் பண்ணி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டெய்லியுமே இந்த மாதிரி மறக்காமல் செய்யுங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே பாலாடை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள், எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. பாலாடை நிறைய திக்காக வருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நிறைய வருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக எடுத்து வச்சிடலாம். நம்ம எப்படி நெய் எடுக்கிறது அப்படின்னு இந்த ஃபுல் வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். 15 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்ச இந்த மாதிரி பாலாடை எல்லாத்தையுமே அடித்து எடுத்தோம்னா நெய் ஒரு 1/4 லிட்டருக்கு மேலேயே கிடைக்குங்க. இந்த மாதிரி பாலாடையை நம்ம கலெக்ட் பண்ணி வச்ச பாலாடையை நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குண்டாவில் ஃப்ரிட்ஜ் தண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜ் தண்ணி ஊற்றி நம்ம மிக்சியில் அரைச்சாதான் நமக்கு வெண்ணெய் கையில் ஒட்டாமல் வரும். இதை ஆடை எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம ஒரு குண்டாவில் ஃப்ரிட்ஜ் தண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் தண்ணி ஊற்றி அடிச்சிங்க அப்படின்னா தான் வெண்ணெய் கையில் ஒட்டாதுங்க. பாருங்கள், எனக்கு தண்ணி பத்தல. இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரிட்ஜ் தண்ணி ஆட் பண்ணதும் மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு 2-3 செகண்ட்ஸுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பியூர் வெண்ணெய் கிடச்சிருச்சு. பாருங்கள், இதுதாங்க ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் ஒரு குருமா செஞ்சிங்கன்னா அது மேலே போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. பாருங்கள், நம்ம ஃப்ரிட்ஜு தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அதோட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் வெண்ணெய் எல்லாத்தையுமே உருட்டி இந்த மாதிரி பால்ஸ் ஆட்டம் நம்ம ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெண்ணெய் நல்லா உருக ஆரம்பிக்கிறது. பாருங்கள், முழுமையாக உருக போகுது. பாருங்கள், பாதி உருகிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. ஃபுல்லாக கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. பாலாடையெல்லாம் அடியில் தங்க ஆரம்பிக்குங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கலர் மாறிக்கிட்டே இருக்குங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், பாலாடை அடியில் தங்கிருச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் இந்த மாதிரி பாலாடையை எடுத்து நெய் எடுத்தீங்க அப்படின்னா வீட்லேயே நம்ம சுத்தமான ஒரு நெய் எடுத்த மாதிரி நமக்கு மனசு திருப்திகரமாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு. பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுதாங்க இதுவே போதுமானது. இப்போ நம்ம இதை வடிகட்டி ஒரு பாக்ஸில் நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு தோசை இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. மேலே நெய் அப்ளை பண்ணி நெய் தோசை நெய் சாப்பாடெல்லாம் செஞ்சுங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், அந்த நெய் கசடு வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அந்த நெய் கசடில் கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. என் பொண்ணு டெய்லியுமே நான் இந்த மாதிரி நெய் கசடு எடுத்தேன் அப்படின்னா என் பொண்ணு அதில் விடமாட்டா. நெய் கசடு வேஸ்ட்டே ஆகாது எங்கள் வீட்டில். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சுத்தமான ஒரு நெய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் கசடு பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்க்குறப்பயே சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி